ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்பியான ரவா தோசையும் காரமான வேர்க்கடலை சட்னியும் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சட்னி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக புளி, 6 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பூண்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்ததுனால லைட்டாக வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி, புளி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இந்த ஈரத்துலேயே வதங்கிடும். இப்போ ஆற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் எல்லா பொருட்களையும் ரவா தோசைக்கு மெஷர் பண்ண போகிறேன். அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னியும் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை தாளிக்க தேவையில்லை. பிளேட்டில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி இலை இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரவையும் நல்லா ஊறி வந்துருச்சு. அதில் 1 கப் அளவுக்கு மைதா, 2 கப் அரிசி மாவு, கட் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஃபஸ்ட்டு நான் 4 கப் தண்ணி சேர்த்தேன், அது எனக்கு பத்தலை. திரும்பவும் 2 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 6 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அயன் தவாவில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸில் எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் தான் எண்ணெயோ நெய்யோ சேர்க்கணும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. என்னோடய கல் கொஞ்சம் புதுசுன்றதுனால கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. ஃபைனலாக எப்படியோ எடுத்துட்டோம். இப்போது நான்ஸ்டிக்கில் செய்யலாம். அதே மாதிரி ஊற்றிட்டு சைடில் வெந்ததுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான ரவா தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.